வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு ஃபஸ்ட்டு பண்ணணுன்னா அதுக்கு நம்ம அகலமான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்போவுமே மீன் உடையாமல் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி அகலமான பாத்திரத்தை எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏன்னா கசக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அது நல்லா தட்டிட்டு மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தட்டிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் கொஞ்சோண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை தோலோடு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை போடுங்க. போட்டு எல்லாமே நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம மீன் குழம்புக்கு கொஞ்சோண்டு தக்காளி போட்டாவே போதும். ஏன்னா புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் புளிப்பாயிடும். ஸோ நான் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் நல்லா போட்டு வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள். நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் குழம்பு அப்படின்றதுக்காக போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கணும். புளிக்கரைசலில் பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சுட்டு அது நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துருக்கிறேன். நான் புளி கம்மியாக போட்டு தக்காளியும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூட குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா வரணும். அது கூட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம மிளகு இருந்தால் கூட நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். நான் மிளகு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது நேச்சுரலாக இருக்கும். அதனால் மிளகு தட்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா புளி ஸ்மெல் போகணும். குழம்பு ஸ்மெல் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகிற வரையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்துருக்கிறேன். அது குழம்பு சூப்பராக இருக்கும். சங்கரா மீன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ அது போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஸ்டவ். இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். நம்ம நார்மலாக எந்த மீன் எடுத்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். ஆனால் சங்கரா மீன் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். அதுவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனை அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.